நமஸ்காரம் எல்லாருக்கும். பகவத்கீதை 14வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். குணத்ரய விபாக யோகம். 3 குணங்கள், சத்வ, ரஜஸ், தமஸ், 3 குணங்கள். அந்த 3 குணங்களின் ஸ்வரூபம், அதுல ஒரு மனுஷனுடைய இதுல எந்த குணம் ஓங்கி இருந்தா என்ன மாதிரி அவளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அது எப்படி நம்மளுடைய கடைசி காலத்துல என்ன கேரக்டரிஸ்டிக்கோட போறோமோ தட் வில் டிசைட் நம்மளுடைய அடுத்த ஜென்மம் என்னன்னு. அது மாதிரி ஒரு பிறவியிலேயே நம்ம ஒரு குணம் டு இன்னொரு குணம் எப்படி மாறுவோம், அந்த மாதிரி எல்லாமே இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். சோ நம்ம போன கிளாஸ்ல 3 குணங்களுடைய ஸ்வரூபம் என்ன, இலக்கணம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். சோ ஷார்ட்டா சொல்லணும்னா, சத்வகுணம் போன வாட்டிய சொன்னேன், பிரகாசமானது, ஒளி பொருந்தியது, அமைதி நிறைந்தது, நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. ரஜோகுணம்ங்கிறது போக பொருட்கள் மேல் ஆசை, தீராத ஆசை கொள்றது, அது அதனுடைய விளைவுகள். தமோ குணம்ங்கிறது அட்டர் லேசினஸ், கடமைகளை சரியா செய்யாத இருக்கிறது. இதெல்லாம் ஓங்கி இருந்ததுன்னா அவ தமோ குணம் படைத்தவர்களா ஆறா. சோ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இந்த 3 குணங்களுமே இருக்கு. ஆனா அவளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி டிசைட் ஆகுதுன்னா, எது மேலோங்கி இருக்கோ அந்த குணம் படைத்தவாள அவ ஆறா. அது ஒரு இதுல இருந்து அந்த ப்ரொபோர்ஷன் எப்ப வேணா எப்படி வேணா மாறும். அதுதான் இதுல நம்ம பாக்குறோம். சோ இந்த 3த்தையும் நம்ம பார்த்தோம், அதோட இலக்கணத்தை பார்த்தோம். இப்போ 14th இருந்து நம்ம பார்க்கலாம். யதா சத்வே பிரவருத்தே து பிரளயம் யாதி தேக பிருத் ததோத்தம விதாம் லோகான். இன்னும் போட்டு முடிச்சுக்கோங்க, அமலான்னு ஆரம்பிச்சுக்கோங்க. அமலான் பிரதிபத்யதே. ரேணுகா மாமி. யதா சத்வே பிரவருத்தே து, யதா சத்வே பிரவருத்தே து. யதா கிடையாது, யதா தான், அது 4 கிடையாது, 3 தான். யதா சத்வே பிரவருத்தே து, யதா சத்வே பிரவருத்தே து. யதா சத்வே பிரவருத்தே து பிரளயம் யாதி தேஹபிருத் பிரளயம் யாதி தேஹபிருத் ததோத்தமவிதாம் லோகான். அதோத்தமவிதாம் லோகான். நீங்க அங்கெல்லாம் ஏன் 4 போடுறேன்? அழுத்தி சொல்லப்படாது. அதோத்தமவிதாம் விதாம் விதாம் லோகான். டி தான் யூஸ் பண்றேன், ஆனா அது டாவா வருது, அது ஏன்னு தெரியல. ட இல்ல மாமி, நீங்க த அழுத்தி சொல்றேன், வெறும் த தான் சொல்லணும், அழுத்தக்கூடாது. ததோத்தமவிதாம் லோகான். அமலான் பிரதிபத்யதே. அமலான் பிரதிபத்யதே. யதா சத்வே பிரவருத்தே து பிரளயம் யாதி தேஹபிருத் ததோத்தமவிதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே. யதா சத்வே பிரவருத்தே து பிரளயம் யாதி தேஹபிருத் ததோத்தமவிதாம் லோகான். தப்பு. ததோத்தமவிதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே. சூப்பர் சூப்பர். மிஸ்டேக் உங்களுக்கு புரிஞ்சுடுத்துன்னா அப்புறம் ப்ராப்ளமே இல்லை, திருத்திடலாம். வெரி குட். சோ இங்க நம்மளுக்கு 3 குணங்களுடைய இலக்கணம் தனித்தனியா நம்ம பார்த்துட்டோம். இப்போ எந்த குணம் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது நம்மளுக்கு மரணம் சம்பவிக்கிறதோ, அதாவது அந்த அதர் வேர்ட்ஸ், நம்ம மரண தருவாயில நம்மளுக்கு எந்த குணம் மேலோங்கி இருக்கோ அவ எந்த கதியை அடைவா அப்படிங்கறதான் இப்போ நம்மளுக்கு சொல்லிட்டு வர. இந்த சோகத்துல சத்வகுணம் பொருந்தி நீ இருந்தா என்ன ஆவ அப்படிங்கறத சொல்ற. சோ நீ இறக்கும் தருவாயில் உனக்கு சத்வகுணம் ஓங்கி இருந்தா
அவ வந்து ஸ்வர்க்கம் அந்த மாதிரி புண்ணிய உலகங்களை அடைகிறான். நான் ஏற்கனவே போன வாரமே சொன்ன மாதிரி சத்துவகுணம் இருந்தா, சத்துவகுணம் ரொம்ப நல்ல குணம் தான், பட் அது வந்து மோட்சத்துக்கு வழிவகுக்காது. எந்த குணமும் இல்லாம இருந்தாதான் மோட்சம். நிர்குணமா நம்ம இருக்கும்போது, குணாதீத்தமா இருக்கும்போதுதான் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். சத்துவகுணம் மேலோங்கி இருந்தா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். அங்க இருக்கிற அந்த சுகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பியும் மனுஷ பிறப்பி பிறக்க வேண்டியிருக்கும். சோ சத்துவகுணம் மேலோங்கி இருந்தா மோட்ச உலகங்களை அடைகிறான். அதே ரஜோகுணமும் தமோ குணமும் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றான் அந்த ரெண்டுத்தையுமே. ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ் தமசி மூட யோனிஷு ஜாயதே. ரூபா மேம். ரஜசி பிரளயம் கத்வா रजसी प्रलयं गत्वा कर्मसङ्गिषु जायते कर्मसङ्गिषु जायते तथा प्रलीनस्तमसि तथा प्रलीनस्तमसि मूढयोनिषु जायते मूढयोनिषु जायते रजसी प्रलयं गत्वा कर्मसङ्गिषु जायते तथा प्रलीनस्तमसि मूढयोनिषु जायते रजसी प्रलयं गत्वा कर्मसङ्गिषु जायते तथा प्रलीनस्तमसि मूढयोनिषु जायते. ஓகே, சோ நம்ம இறக்கும் தருவாயில் நம்ம ரஜோகுணம் படைத்தவர்களா இருந்தோம்னா, ரஜோகுணம் மேலோங்கி இருந்தோம்னா ஒரு சேஞ்சுமே கிடையாது. திருப்பியும் நீ செத்து திருப்பியும் மனுஷனா பிறப்ப. அப்படியே நீ இப்ப என்னென்ன துன்பங்கள்ல அனுபவிச்சுட்டு இருக்கியோ ஒரு சேஞ்சுமே கிடையாது. ரஜோகுணம் மேலோங்கி இருந்தா அகெயின் மனுஷ பிறவிதான். தமோ குணம் மேலோங்கி இருந்தா மனுஷ பிறவியோட கீழே இருக்கிற அத்தனை பிறவிகளும், அதாவது நம்மளுடைய இதுபடி மனுஷ பிறவிக்கு மேல இருக்கிறதுங்கிறது தேவ பிறவி அந்த மாதிரி இதெல்லாம் வரும். ரிஷிகள் முனிகள்லாம் மனுஷியாளுக்கு கீழே வரும்போது விலங்கு, பறவை, புழு, பூச்சி, தாவரம் எல்லாம், செடி கொடி, இது எல்லாமே மனுஷியாளுக்கு கீழே வருது. அதுதான் இங்க சொல்ற மூட யோனிஷுங்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு புழு, பூச்சி, ஒரு விலங்கோ ஒரு பறவையாவோ நம்ம பிறக்கிறது அப்படின்னு சொல்ற. சோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இறக்கும் தருவாயில் சத்துவகுணம் ஜாஸ்தி இருந்தா சொர்க்கலோகம் போயிட்டு நல்ல அந்த சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பியும் மனுஷ பிறவி எடுப்பா. ரஜோகுணம் மேலோங்கி இருந்ததுன்னா டைரக்டா மனுஷ பிறவி, ஒரு சேஞ்சும் இல்லை, இப்ப இருக்கிற மாதிரியே திருப்பியும் இன்னொரு பிறவி வரும். தமோ குணம் மேலோங்கி இருந்தா மனுஷால இருந்து ஒரு டவுன் ஸ்டெப் கீழே வந்து புழு பூச்சியாவோ பறவை விலங்காவோ செடி கொடியாவோ பிறப்போம் அப்படின்னு சொல்றார். சோ இப்போ பார்த்தோம் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு இது நம்ம உயிர் போற நேரத்துல எந்த குணம் இருந்தா எப்படி அப்படின்னு. சோ இப்போ இந்த குணங்கள் நம்மளுக்கு இப்ப நீ தமோ குணத்துல இருக்க, இல்ல எனக்கு கொஞ்சம் இப்போ இத பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நான் இனிமே கொஞ்சம் மாத்திக்கணும், சாத்விக குணத்தை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னா அதெல்லாமும் பாசிபிள். ஒரு லைஃப் சைக்கிள்ல நம்ம என்னன்னா இப்ப இருக்கிறதுல இருந்து இன்னும், ஏன்னா இந்த மனுஷிய பிறவிங்கிறத நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இந்த மனுஷிய பிறவிங்கிற இந்த ஒரு பிறவியில தான் நம்ம அந்த மோட்சத்துக்கு போற அந்த மார்க்கம் எல்லாம் இருக்கு. சோ நம்ம இந்த பிறவி அரிய பிறவியில நம்மளுடைய குணங்கள், இப்ப நீ ரஜோ தமோ குணம் உனக்கு மேலோங்கி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்த உடனே நீ குணாதீத்தனா ஆக முடியாது. எல்லா குணங்களையும் தாண்டி அந்த அளவுக்கு நம்மளால போக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போக முடியும். முதல்ல நீ உன்னை சத்துவ குணத்துக்கு ரேஸ் பண்ணிக்கோ. சத்துவ குணம் நீ மேலோங்கி வந்தாலே அடுத்தது உனக்கு ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும். ஞானம் பிறந்தா நீ யூ வில் ஒர்க் டுவர்ட்ஸ் குணாதீதம், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதுக்கு போயிட்டா மோட்சம். சோ ஸ்டெப்ஸ் அப்படிதான் வரும். ரஜோ தமோ குணத்துல நம்ம இருக்கோம்னா முதல்ல நம்ம சத்துவ குணத்துக்கு அப்கிரேட் பண்ணிட்டு சத்துவ குணத்திலேருந்து குணாதீதனுக்கு அப்கிரேட் பண்ணிக்கணும்.
அதெல்லாம் தான் இப்ப வரப்போறது. மொத்தத்தையும் சொல்லிட்டேன்னா, கர்மணஸ் சுக்ருதஸ் யாஹுஹு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அஜ்ஞானம் தமச பலம். ருக்மணி மாமி. கர்மண சுக்ருதஸ்யாஹுः कर्मणः सुकृतस्याहुः சாத்விகம் நிர்மலம் பலம் सात्विकं निर्मलं फलम् ரஜசஸ்து பலம் துக்கம் रजसस्तु फलं दुःखम् அஜ்ஞானம் தமசः பலம். अज्ञानं तमसः फलम् कर्मणः सुकृतस्याहुः सात्विकं निर्मलं फलम् रजसस्तु फलं दुःखम् अज्ञानं तमसः फलम् कर्मणः सुकृतस्याहुः सात्विकं निर्मलं फलं रजसस्तु फलं दुःखम् अज्ञानं तमसः फलम्. ஓகே, राधे कृष्ण. இதுல நம்மளுக்கு ஒவ்வொன்னுத்தோடைய ஒரு குணங்கள் எப்படி அப்படிங்கறத இங்க திருப்பியும் நம்மளுக்கு சொல்ற. சாத்வீக குணம் அதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு சுகம் கிடைக்கிறது, ஞானம் கிடைக்கிறது, ஒரு வைராகியம் பிறக்கிறது. அதனால அந்த சாத்வீக குணம் இருக்கிறவா தூய்மையானவர்கள் அப்படின்னு கருதப்படுற. ரஜோகுணம் ராஜச குணம் மேல இருந்தா அது நம்மளுக்கு துயரத்தை தான் கொடுக்கும். ஏன்னா ஆசை நம்மளுக்கு நிறைவேறல அப்படின்னா நம்மளுக்கு தானா பாக்கி எல்லா இதுவும் வருது. நம்மளுக்கு வெறுப்பு இது அது எல்லாமே நம்மளுக்கு அதுக்கப்புறம் வரும். சோ அது ஒரு ரஜோகுணம் ஓங்கி இருக்கும் பொழுது துயரம் தான் நம்மளுக்கு வருது. தாமச குணங்கிறது இந்த போட்டியிலேயே கிடையாது. அது ஒரு தத்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அறியாமையிலேயே இருக்கிறது. ஏன்னா ரஜோகுணத்துல இருந்தாலாவது நம்ம அப்கிரேட் ஈஸியா ஆக முடியும். அடுத்தது சாத்விகக்கு. தமோன்னா 2 ஸ்டெப். சோ நம்மளுடைய ரேங்கிங்கே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாத்விகம், குணாதீதம்ங்கிறது ஃபர்ஸ்ட், சாத்விகம், ரஜோ, லாஸ்ட் தான் தமோ. தமோலேருந்து ரஜோக்கு ரஜோலேருந்து சாத்விகம் சாத்விகத்துல இருந்து குணாதீதத்துக்கு போனோம் நம்ம. சோ அதுதான் ஒரு மனுஷாக்குள்ள 3 குணங்களுமே இருக்கு. எப்போ எந்த குணம் தலை தூக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய குணங்கள் எல்லாம் மாறுபடுகிறது அப்படிங்கிற. சோ இந்த சுழற்சிங்கிறது நம்ம மரண தருவாயில எது ஜாஸ்தி இருக்கோ அதன்படி ஏற்படுது அப்படின்னு. சோ இதுல பார்த்தோம்னா வெறும் குணத்தை பொறுத்து மட்டும் நம்ம மறுபிறவி இல்லை. இந்த குணம் இதை தவிர நம்மளுடைய கர்ம வினைன்னு சொல்றோம் இல்லையா. சோ அது ரெண்டையும் சேர்த்து போட்டு அதெல்லாம் மேசிவ் கால்குலேஷன் பகவானோடதெல்லாம் நம்ம ஒவ்வொரு பிறவியும். சோ இந்த குணத்தினுடைய இது, அதுக்கப்புறம் நம்மளுடைய கர்ம வினை, இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பொறுத்துதான் நம்மளுடைய அடுத்த பிறவிங்கிறது இருக்கு. சத்வாத் சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவ ச பிரமாத மோஹௌ தமசஹ. தமசோர்க்கு தமசஹ பண்ணிட்டுருங்கோ. பவதோ ஞான மேவ ச. அபர்ணா மேம். சத்வாத் சஞ்சாயதே ஞானம் सत्त्वात् सञ्जायते ज्ञानम् ரஜசோ லோப ஏவ ச रजसो लोभ एव च பிரமாத மோஹௌ தமசஹ. प्रमादमोहौ तमसः பவதோ ஞானமேவ ச भवतो ज्ञानमेव च सत्त्वात्
सत्त्वात् सञ्जायते ज्ञानं रजसो लोभ एव च प्रमादमोहौ तमसः भवतो ज्ञानमेव च सत्त्वात् सञ्जायते ज्ञानं रजसो लोभ एव च प्रमादमोहौ तमसः भवतो ज्ञानमेव च. ஓகே, சோ இங்க வந்து திருப்பியும் வந்து நம்மளுக்கு அந்த 3 குணங்கள் இப்ப வந்து ஞானம் எந்த குணத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய மேலோங்கி இருக்கும் பொழுது ஞானம் பிறக்கிறது நம்மளுக்கு அப்படின்னா, ஏற்கனவே இது நான் சொல்லிட்டேன், சத்துவகுணம் ஜாஸ்தி இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஞானம் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ இங்க திருப்பியும் அந்த 3 குணங்களுடைய இதுதான் கொடுத்திருக்கா. எத்தனை வாட்டி கொடுப்பான்னு தெரியல. சத்துவ குணத்தினால நம்மளுக்கு பிரகாசம் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது. இது எல்லாமே சத்துவ குணங்களோட ஒட்டறது. ரஜோகுணம் அப்படின்னா நம்மளுடைய பேராசை. அது மாதிரி நீ கர்மத்தை பண்ணிட்டு அந்த கர்ம பயன் மேல உனக்கு பற்று. அதுக்கப்புறம் மமக்காரம், நான் பண்றேன் அந்த மாதிரி. சோ அப்புறம் எனக்காக பண்றேன், ஏன் நல்லத்துக்காக நான் பண்றேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ரஜோகுண ஆசை போகம் மோகம். அதுதான் தமோ குணம்ங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும், ஒரு அறியாமை, தூக்கம், சோம்பல், ஒரு எதுக்குமே முயற்சி இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் தாமச குணங்களுடைய இயல்பு அப்படின்னு. சோ இதுல வந்து நம்மளுக்கு ஞானம் பிறப்பதற்கு சத்துவகுணம் நம்மளுக்கு ஜாஸ்தி இருந்தா ஞானம் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சோ நமக்குள்ள இருக்கிற இந்த சாத்வீக குணத்தை நம்ம மேல ஏத்திக்கணும். ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தாஹ, அங்க ஒரு விசர்க்கம் போட்டுக்கோங்க. மத்தியே திஷ்டந்தி ராஜசாஹ ஜகன்ய குண விருத்திஸ்தாஹ அதோ, அங்கேயும் ஒரு விசர்க்கம் போட்டுக்கோங்க, விருத்திஸ்தாஹ அதோ கச்சந்தி தாமசாஹ. சோ 4 பாதத்துக்குமே விசர்க்கம் இருக்கும். ஹேமா சுந்தர் மேம். ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தாஹ ऊर्ध्वं गच्छन्ति सत्त्वस्ताः मध्ये तिष्ठन्ति राजसाः मध्ये तिष्ठन्ति राजसाः जघन्यगुणवृत्तिस्थाः जगन्यगुणवृत्तिस्ताः अधो गच्छन्ति तामसाः अधो गच्छन्ति तामसाः ऊर्ध्वं गच्छन्ति सत्त्वस्ताः मध्ये तिष्ठन्ति राजसाः जगन्यगुणवृत्तिस्ताः अधो गच्छन्ति तामसाः ऊर्ध्वं गच्छन्ति सत्त्वस्ताः मध्ये तिष्ठन्ति राजसाः जगन्यगुणवृत्तिस्ताः अधो गच्छन्ति तामसाः. ஓகே, சோ இங்கேயும் வந்து திருப்பியும் அதேதான் சொல்றா. சத்துவ குணத்துல நம்ம நிலை பெற்று இருந்தோம்னா ஆனா இந்த மேல் லோகங்களுக்கு, ஸ்வர்க்கம் அதெல்லாம் அந்த மாதிரி லோகங்களுக்கு போவோம். ரஜோகுணத்துல நம்ம நிலை பெற்றிருந்தோம்னா மனித உலகிலேயே தான் திருப்பியும் இந்த பூலோகத்துலதான் பிறப்போம், மனுஷாலா பிறப்போம். அதே தமோ குணத்துல மேலோங்கி இருந்தோம்னா மனிதனுக்கு கீழே இருக்கிற ஜென்மங்கள், புழு, பூச்சி, விலங்கு, பறவைன்ற தாழ்ந்த பிறவிகள்ல போவோம். அது மட்டும் இல்ல, நரகத்துக்கும் போவோம். தமோகுணம் ஜாஸ்தி இருக்கும் பொழுதுதான் நம்ம நரகத்துக்கு போறது. எப்படி சத்துவகுணம் மேல இருந்தா சொர்க்கத்துக்கு போய் சுகத்தை அனுபவிப்போமோ, அது மாதிரி தமோகுணம் மேலோங்கி இருந்தா நரகத்துக்கு போய் தண்டனையை அனுபவிப்போம். நிறைய நம்ம பார்த்திருக்கோம் அந்நியன் படத்துல எல்லாம், கும்பி பாகம் அந்த இது அது மாதிரி. சோ அந்த நரகத்துக்கு எல்லாம் போயிட்டு அத்தனையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் புழு பூச்சியா பிறப்போம். சோ இப்போ நம்ம அடுத்தது என்னன்னா, நான் சொன்னதுதான், முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற ரஜோ தமோ குணங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுண்டு அதை விட்டுட்டு
ஃபுல்லா சாத்வீகமா மாறணும். நெக்லிஜிபிளா இருக்கணும். நம்மளோட ரஜோ தமோ குணம்ங்கிறத ரொம்ப கம்மியா இருந்துட்டு சாத்வீகம் மேலோங்கி இருக்கணும். சத்துவ குணத்துல நல்லா நம்ம நிலை பெற்ற அப்புறம் அடுத்தது அதுக்கு மேல குணாதீதனாக நம்ம ஆகணும் அப்படிங்கிறது. அதுதான் இப்ப சொல்ல போறேன். அப்படி குணாதீதனா ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். நாண்யம் குணேபியர் கர்த்தாரம் யதா திரஷ்டா நுபஷ்யதி குணேபியஸ்ச பரம் வேத்தி மத்பாவம் சோதிகச்சதி. சங்கீதா மேம். நாண்யம் குணேபியः கர்த்தாரம் नान्यं गुणेभ्यः कर्तारं யதா திரஷ்டானுபஷ்யதி यदा द्रष्टानुपश्यति குணேபியஸ்ச பரம் வேத்தி गुणेभ्यश्च परं वेति மத்பாவம் சோதிகச்சதி. मद्भावं सोऽधिगच्छति. नान्यं गुणेभ्यः कर्तारं यदा द्रष्टानुपश्यति गुणेभ्यश्च परं वेत्ति मद्भावं सोऽधिगच्छति. नान्यं गुणेभ्यः कर्तारं यदा द्रष्टानुपश्यति गुणेभ्यश्च परं वेत्ति मद्भावं सोऽधिगच्छति. சோ அந்த குணாதீதனா எந்த குணமும் இல்லாம சாத்விகத்துல இருந்து நம்ம அப்கிரேட் பண்ணி குணாதீதனா ஆயிட்டோம்னா நம்ம அந்த பரமாத்மாவோட ஒன்னோட ஒண்ணு கலந்துடுவோம் அப்படிங்கிறா. அதாவது மனுஷா இப்ப இருக்கிற இந்த அஜ்ஞானத்தினால நான் இந்த உடலுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப நம்ம எல்லாம் ஒரு அடிபட்டாலோ இல்ல யாராவது கிள்ளினா அடிச்சா வலிக்கிறது இல்ல. நானும் அந்த உடலும் ஒண்ணுன்னு நம்ம நினைக்கிறதுனாலதான் நம்மளுக்கு அந்த இது இருக்கு. சோ நம்ம ஆஹ் சாட்சி, நம்ம வெறும் சாட்சி தான். அந்த ஆத்மாங்கிறது இந்த உடலோட சம்பந்தப்பட்டது இல்லை அப்படின்னு. சோ அந்த உடலுக்கும் ஆத்மாக்கும் நடுவுல ஜெல் மாதிரி ஒண்ணு இருக்கிறது தான் இந்த குணங்கள்ங்கிறது. இந்த குணங்கள் தான் நம்மள உடம்பையும் ஆத்மாவையும் கனெக்ட் பண்றது. சோ அந்த குணங்கள்ல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம்னா வெறும் ஆத்மாவா நம்ம இருப்போம். அப்போ நம்ம மோட்சத்துக்கு போறோம். அந்த மாதிரி வரும். சோ நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தா ஆத்மா கிடையாது, இந்த குணங்கள் தான். நடுவுல அந்த ஜெல்லா இருக்கு இல்லையா, அந்த குணங்கள் தான் கர்த்தா தவிர வேற எதுவும் ஆத்மாங்கிறது கர்த்தா கிடையாது. சோ எனக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இது, அந்த ஒரு ஞானம் வந்துடுத்தோம்னா நம்ம அந்த சச்சிதானந்தமயமான அந்த பிரம்மத்தோட ஒன்றா கலந்து விடுவோம் அப்படின்னு பகவான் ஸ்வரூபத்தையே நம்ம அடைஞ்சிடுவோம். குணா நேதா நதீத்ய த்ரீன் வரைக்கும் வச்சுக்கோங்க. தேஹி தேக சமுத்பவான் ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைஹி விமுக்தோ மிருத மஷ்ணுதே. சங்கரி மாமி. குணாநேதானதீத்ய த்ரீன் गुणानेतानतीत्यस्त्रीन् तीत्यत्रीन् अतीत्य तो नेतान् अतीत्य त्रीन्. गुणानेतानतीत्य त्रीन् गुणानेतानतीत्यस्त्रीन् देहि देह समुद्भवान् जन्म मृत्यु जरा दुःखैः विमुक्तो मृतमश्नुते पश्नुते मश्नुते विमुक्तो
मृत पश्नुते ம ம sorry ம், विमुक्तो मृत मश्नुते ம். गुणानेतानतीत्यस्त्रीन् देहि देह समुद्भवान् जन्म मृत्युजरा दुःखैः विमुक्तो मृतमश्नुते गुणानेतानतीत्यस्त्रीन् देहि देह समुद्भवान् जन्म मृत्युजरा दुःखैः विमुक्तो मृतमश्नुते ஓகே சோ குணாதீத்தனா ஆனோட எப்படி அந்த பகவானோட ஒன்றரை கலப்ப அதுவே தான் போன இதுல சொன்னதையே தான் இங்க திருப்பியும் சொல்றா. இந்த உடம்புங்கிறது இந்த குணங்களுடைய விளைவு தான் இந்த உடல், பிரகிருதியில நம்மளுக்கு கிடைத்த இந்த உடல் அப்படிங்கிறது. சோ இந்த 3 குணங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டு வெளியில வந்தாதான் நம்மளுக்கு மோட்சம் ஏற்படும். சத்வகுணம் மட்டும் ஒட்டிண்டு இருந்தா கூட நம்மளுக்கு மோட்சம் கிடைக்காது, சொர்க்கலோகம் மட்டும்தான் கிடைக்கும். அங்க போய் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சுகத்தை அனுபவிச்சுட்டு திருப்பியும் பிறக்கிற மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு. சோ அந்த சத்வகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுதே நம்ம ஞானத்தை வளர்த்துண்டு அந்த நிர்குணமா இருக்கிற அந்த பரமாத்மாவை தவிர வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட இந்த குணங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதுல உறுதியா இருந்துண்டு குணாதீத்தனா ஆகி இருந்தோம்னா நம்ம பகவானோட கலந்துடலாம். இத தத்துவ ரீதியா நம்ம உணரும் பொழுது, அதாவது இந்த உடம்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, குணங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த ஒரு இது வந்துடுத்தோம்னா நம்ம அந்த பகவானோடைய கலந்துடுவோம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் அந்த பகவான அடையறதுக்கான இது. மனுஷ பிறவிகள்லயே மனுஷ பிறவி நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ குணங்களை அப்கிரேட் பண்றது மட்டும்தான் நம்ம பண்ணணும். குணங்களை அப்கிரேட் பண்ணிட்டு ஞானம் பிறக்கிறதுக்கு அடுத்தது ஒர்க் பண்ணோம். ஞானம் பிறந்து முமுட்சத்துவம் அடுத்தது. இப்ப அர்ஜுனன் கேக்குறான், ஆஹா இது ரொம்ப நன்னா இருக்கே, குணாதீத்தனா ஆகினா உன்னை இது சரி குணாதீத்தனா எப்படி ஆகிறது, எனக்கு அதுக்கான உபாயம் என்னங்கிறதையும் சொல்லே அப்படின்னு கேக்குறார் அர்ஜுனன். கைர் லிங்கைஸ் த்ரீன் குணா நேதான் இன்னும் போட்டு முடிச்சுக்கோங்க. அதீதோ பவதி பிரபோ கிமாச்சார கதம் சைத்தான் சைத்தான் இன்னு போட்டுக்கோங்க. அந்த இம்ம இஸ்ஸ அடிச்சுடுங்க. சைத்தான் இன்னு போட்டுட்டு த்ரீன் குணா நதி வர்த்ததே. சரி, क्रांति नीरावी ஓகேம்மா வணக்கம்மா வந்துட்டேன். அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச கைர்லிங்கை ஸ்திரீன் குணானேதான் கைர்லிங்கைத்ரி குணாநேதான் அதீதோ பவதி பிரபோ அதீதோபவதி பிரபோ கிமாச்சாரः கதம் சைதான் கிமாச்சாரக்கதம் சைதான் த்ரீன் குணானதி வர்த்ததே. த்ரீன் குணாநதி வர்த்ததே கைலிங்கைத்ரி குணாநேதான் அதீதோபவதி பிரபோ கிமாச்சாரக்கதம் கதம் இல்ல சைதான் கதம் த கதம் ஆ கிமாச்சாரக்கதம் திருப்பி கதம் சைதான் ட்ரைல் பாருங்க. கதம் இல்ல கதம் கதம் த கதம் கல க த த தண்ணி. ஓகேமா கதம் ஏதாவது மாட்டிக்கிறேம்மா. கதம் சைதான் ஈஸ்வரா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. கதம் கிடையாது, த கிடையாது, க த கதம் கதம் தம். தம் கிமாச்சாரக்கதம் சைதான் த்ரீகுணா நதி வர்த்ததே
कैलिङ्गैस्त्री गुणानेतान् अतीतो भवति प्रभो किमाचार कदं सैतान् त्रिगुणा नदी वर्तते. நன்றிமா. நதி கிடையாது, நத்தி வர்த்ததே. நதி வர்த்ததே. சரியா? அந்த த எல்லாத்தையும் த பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சோ இங்க வந்து அர்ஜுனன் வந்து கேக்குறான், அதாவது இப்ப குணாதீதனா ஆயிட்டானா அவன் எப்படி இருப்பான், அவனோட இலக்கணத்தை எனக்கு சொல்லுங்கோ, எப்படி அவனுடைய நடத்தை எப்படி இருக்கும் குணாதீதனா ஆனவனோடது, அது மாதிரி எப்படி அந்த குணாதீதனா ஆகிறது, எப்படி இந்த 3 குணங்களையும் கடக்கிறது அப்படிங்கறதையும் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு அர்ஜுனன் கேக்குறான். முக்கியமான கேள்வி. நம்மளுக்கும் ஆசை இருக்கும் குணாதீதனா ஆகணும், மோட்சத்துக்கு போகணும்னு. எப்படி குணாதீதனா ஆறுது அப்படிங்கறதையே பகவான்கிட்டயே கேக்குறான் அர்ஜுனன். பகவான் அதுக்கு சொல்றார். பிரகாஷம் ச பிரவருத்திம் ச மோக மேவ ச பாண்டவ ந த்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவృత్తాని காங்க்ஷதி. சரோஜா மேம். ஸ்ரீபகவானுவாச்ச श्रीभगवानुवाच प्रकाशं च प्रवृत्तिं च प्रकाशं च प्रवृत्तिं च मोहमेव च पाण्डव मोहमेव च पाण्डव न द्वेष्टि सम्प्रवृत्तानि न द्वेष्टि सम्प्रवृत्तानि न निवृत्तानि काङ्क्षति. न निवृत्तानि काङ्क्षति. श्रीभगवानुवाच प्रकाशं च प्रवृत्तिं च मोहमेव च पाण्डव न द्वेष्टि सम्प्रवृत्तानि न निवृत्तानि काङ्क्षति. श्रीभगवानुवाच प्रकाशं च प्रवृत्तिं च मोहमेव च पाण्डव न द्वेष्टि सम्प्रवृत्तानि न निवृत्तानि काङ्क्षति. சோ அர்ஜுனன் 2 கேள்வி கேட்டான். ஒண்ணு வந்து குணாதீதன் எப்படிப்பட்டவன், எப்படி இருப்பான், அவனோட இலக்கணத்தை சொல்லுன்னு. அப்புறம் எப்படி நான் குணாதீதனா ஆறுது அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்ற, குணாதீதனுடைய இலக்கணம் எப்படி. சோ அந்த குணாதீதன் அப்படிங்கிறவனோட உள்ளத்துல எப்போதும் வந்து ஞானம், அமைதி, ஆனந்தம் இதெல்லாம் நிறைந்து இருக்கு. அதாவது சத்வ குணங்களுடைய விளைவுகளை சொல்றா இங்க. அதெல்லாம் இருந்தா கூட அவன் அதை வெறுப்பதில்லை. இப்போ நமக்குள்ள அந்த சத்வகுணம் சுகம் அதெல்லாம் இருந்தாலும் சீச்சி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அது மேல விருப்பம் இல்லாம வெறுப்பும் இல்லாம இருக்கான் பாரு, அதுதான் அந்த இயல்ப நமக்குள்ள இருக்கிற அந்த குணங்கள் மேல நம்ம வந்து ஒட்டாம இருக்கிறது. அப்படின்னா என்ன, உனக்கு அந்த குணங்கள் கிடைச்சா நீ சாத்விக குணத்துல இருந்தேன்னா அந்த சுகம் அந்த சந்தோஷம் அதெல்லாம் நீ அனுபவிப்ப. ஆனா இப்போ அந்த சுகத்தை வந்தா கூட நீ அனுபவிக்கிறதும் இல்ல, அதை வெறுக்கிறதும் இல்ல. அந்த மாதிரி இருக்கிறது தான் குணாதீதனா இருக்கிறது அப்படின்னு சொல்ற. சோ அது மறைஞ்சாலும் கவலைப்படுறது இல்ல, அந்த சுகம் அமைதி அதெல்லாம் வந்தாலும் சந்தோஷப்படுறது இல்ல, மறைஞ்சாலும் கவலைப்படுறது இல்ல. அப்படி இருக்கிறது தான், ஒரே நிலையில இருக்கிறது தான் குணாதீதனுடைய இலக்கணம். இது சாத்வீக குணத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரஜோகுணத்திலையும் சொல்றா, உனக்கு அந்த ஆசைகள் அந்த இதெல்லாம் வரும் பொழுது அந்த குணாதீதனுக்கு வந்து அது வந்ததுனாலும் அந்த ஆசை அதன் மூலமா நம்மளுக்கு அந்த போகங்கள் பற்று அதெல்லாம் வந்தா கூட அவன் அது மேல நாட்டம் கொள்வதில்லை, அது விட்டு போனாலும் அவன் வெறுப்பு அடைவதில்லை. அந்த மாதிரி. சோ ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுதும் அவன் அதுல இருந்து ஸ்டாண்ட் அலோனா இருக்கிறது குணாதீதனுடைய இலக்கணம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த தமோ குணம் மேலோங்கி இருந்து நம்மளுக்கு அந்த தூக்கம் சோர்வு அதெல்லாம் இருந்தாலும் வெறுப்பு அது மேல அடையறது இல்ல, அது விலகினாலும் சந்தோஷப்படுறது இல்ல.
புரியுறதா? சோ அந்த 3 குணங்களும் நமக்குள்ள இருந்துட்டுதான் இருக்கும். ஆனா நீ அந்த குணத்தின் விளைவுகள்ல சம்பந்தம் இல்லாம இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ குணாதீதனா ஆயிடுவ. ஏன்னா அதை இரேஸ் பண்ண முடியாது. நமக்குள்ள இருக்கிற அந்த குணங்களை குணாதீதன்னா உடனே எல்லாத்தையும் பிளாங்க் அப்படின்னு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த குணங்களோட தான் இருப்போம். ஆனா அது மேல இருக்கிற ஒட்டு, அந்த குணங்கள் வரும் பொழுது சந்தோஷமும் வேண்டாம், விலகும் பொழுது வெறுப்பும் வேண்டாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது குணாதீதன்னு சொல்லப்படுறோம். சோ இதுதான் குணாதீதனுடைய இலக்கணம். அந்த 3 குணங்களும் இருந்தா கூட அது மேல ஒரு ஒட்டுதல் இல்லாம. சம்மனா பத்தியா அவரு குணாதீதன்னு சொல்றாரு. அது எப்படி நம்ம இந்த இதை கொண்டு வருது, அந்த உபாயத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணுங்க. உதாசீனவ தாசீனஹ குணைர் யோ ந விசால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ யோ வதிஷ்டதி நேங்கதே. சசிரவி மாமி. நமஸ்காரம் Ma'am, உதாசீ 22 சொல்லலே மேம். பிரகாசம் ச பிரவர்த்திம் ச சொல்லலே. இப்பதான் சொன்னேன். இப்பதான் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. அதானே சொன்னேனா? அத சொல்லிட்டு தானே அந்த குணங்கள்ல நம்ம ஒட்டாம சாரி இருக்கிறது. மேம், சாரி மேம், சாரி. நான் நெக்ஸ்ட் பேஜ் பெட்டர். சாரி மேம். உதாசீனவதாசீனஹ उदासीनवदासीनः गुणैर्यो न विचाल्यते गुणैर्यो न विचाल्यते गुणा वर्तन्त इत्येव गुणा वर्तन्त इत्येव योऽवतिष्ठति नेङ्गते योऽवतिष्ठति नेङ्गते उदासीनवदासीनः गुणैर्यो न विचाल्यते गुणा वर्तन्त इत्येव योऽवतिष्ठति नेङ्गते उदासीनवदासीनः गुणैर्यो न विचाल्यते गुणा वर्तन्त इत्येव योऽवतिष्ठति नेङ्गते. ஓகே. சோ குணாதீதனுடைய அடுத்த கேரக்டரிஸ்டிக் சொல்றா. அந்த 3 குணங்களோடையும் ஒட்டாம இருக்கிறதுங்கிறது போன இதுல பார்த்தோம். இங்கே இன்னும் அத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்றா. என்னன்னா எதுலயுமே சம்பந்தம் இல்லாம இருக்கிறது. எந்த ஒரு பொருள்லயும் சரி, அதாவது நம்ம உடல் ஆகட்டும், மனமாகட்டும், புலன்கள் ஆகட்டும், எதுலயுமே சம்பந்தம் இல்லாம நீ ஒரு சாட்சி மாதிரி இருக்கிறது. ஓகேவா? சோ அந்த உடல், மனம், புத்தி, புலன்கள், அது மாதிரி இந்த உலக போகங்கள் எதுலயுமே நீ ஒட்டுதல் இல்லாம இருக்கிறது தான் குணாதீதனுடைய ஒரு குணம். அமைச்சு குணாதீதனோட குணம்ன்ற குணாதீதனுடைய இயல்பு. ஓகேவா? சோ எல்லாத்துல இருந்தும் அவன் ஒதுங்கி இருப்பான், வெறும் ஒரு சாட்சியா மட்டும் இருப்பான் அப்படின்னு சொல்றான். சோ எந்த குணம் ஓங்கும் பொழுதோ இல்ல கம்மி ஆகும் போதோ எதுவா இருந்தாலும் அவன் குணாதீதன்கிறவனுக்கு கொஞ்சம் கூட அவனுடைய இதுல மாறுபாடே இருக்காது. அப்படி இருக்கும் பொழுதுதான் நீ குணாதீதன் அப்படிம்ப. சோ அவனை இப்ப தமோ குணம் ஜாஸ்தி ஆயிடுத்துன்னா அவன் நிலை குலைய மாட்டான். அப்படி நீ இருந்தேனா நீ குணாதீதன் அப்படின்னு சொல். சம துக்க சுக ஸ்வஸ்தஹ சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹ துல்ய பிரியா பிரியோ தீரஹ, தீரஸ் இருக்கு, தீரஹ பண்ணிக்கோங்க. துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி சத்யா பி மேம். சம துக்க சுக ஸ்வஸ்தஹ சம துக்க சுக ஸ்வஸ்தஹ. துக்கக்கு அப்புறம் இஸ் போட வேண்டாம். சம துக்க சுக ஸ்வஸ்தஹ சம துக்க சுக ஸ்வஸ்த. அங்க ஒரு விசர்க இருக்கு. துக்க சுக
துக்க சுக ஓகே. சம துக்க துக்கஸ் பண்ணுமா மேடம்? துக்கஸ் போட வேண்டாம் சொன்னேன். என்ன? ஓகே. சம துக்க சுக ஸ்வஸ்தஹ. பாருங்க. சம துக்க சுக ஸ்வஸ்தஹ. சம துக்க சுக ஸ்வஸ்தஹ. சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ. சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக மகாஞ்சனஹ. காஞ்சல காஞ்ச ச. समलोष्टाश्म काञ्चनः चनः. तुल्य प्रिया प्रियो धीरः. तुल्य प्रिया प्रियो धीरः. तुल्य निन्दात्म संस्तुतिः. तुल्य निन्दात्म संस्तुतिः. सम दुःख सुख स्वस्थः. समलोष्टाश्म काञ्चनः. तुल्य प्रियाय तुल्य प्रिया प्रियो धीरः. तुल्य निन्दात्म संस्तुतिः. सम दुःख सुख स्वस्थः. समलोष्टाश्म काञ्चनः. तुल्य प्रिया प्रियो धीरः. तुल्य निन्दात्म संस्तुतिः. பியூட்டிஃபுல். சோ இந்த குணாதீதனுடைய அழகான அந்த இலக்கணத்தை ஃபுல்லத்தையும் இங்க கொண்டு வந்துட்டா. என்ன? அதாவது ஸ்வஸ்த, அதாவது எப்பவுமே அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலைத்து இருக்கிறது. மனசுல அதை தவிர வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. சதா அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணிட்டு இருக்கிறது. சம துக்க சுக அப்படின்னா என்ன? இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சமமா கருதுறது. சம லோஷ்ட அஸ்ம காஞ்சனக. அவன் ஒரு மண்ணு கிடைச்சாலும் சரி, ஒரு கல்லு கிடைச்சாலும் சரி, இல்ல தங்கம் கிடைச்சாலும் சரி, எல்லாத்தையும் சமமாதான் மதிப்பான் அப்படின்ற. சோ அவனுக்கு எந்த ஒரு இது ஆசை அந்த இது இல்லவே இல்லை. அதுதான் இங்க லோஷ்ட அஸ்ம காஞ்சனக. எல்லாமே எல்லாமே சமம். சம லோஷ்டாஸ்ம காஞ்சனக. மண்ணு கல்லு பொண்ணு எல்லாத்தையும் சமமா மதிக்கிறவன். துல்லிய பிரிய அப்பிரிய அப்படிங்கிற, அதாவது வேண்டியது வேண்டாதது அப்படிங்கறதே கிடையாது. எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கிறது. இது வேணும் இது வேண்டாம் அப்படி வேண்டான்னு ஒதுக்குறதும் கிடையாது, வேணும்னுங்கிறது நினைக்கிறதும் கிடையாது. அப்படி இருக்கிறது. அதுக்கப்புறம் துல்லிய நிந்தா ஆத்ம சம்ஸ்துதிஹி. அதாவது அவனை ஓஹோன்னு புகழ்ந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான், இல்ல அவனை அவ்வளோ இகழ்வா பேசினாலும் கவலைப்பட மாட்டான். எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் எடுத்துப்பான். அவனை நீ இது பண்ணி ஆஹா ஓஹோன்னு சொன்னா உடனே அப்படியே சந்தோஷத்துல எல்லாம் தலைக்க மாட்டான். அது மாதிரி அவனை கேவலமா பேசினாலும் உதாசீனப்படுத்தினாலும் அவன் கவலைப்பட மாட்டான். இதெல்லாம் குணாதீதனுடைய இயல்பு அப்படின்னு சொல்ற. அவ்வளவு அழகா கொடுத்திருக்கான். எப்போதும் ஆத்மஸ்வரூபத்துல இருப்பான். இன்பம் துன்பம் எல்லாம் சமமா கருதுவான். அது மாதிரி தங்கம் கிடைச்சாலும் சரி, கல்லு கிடைச்சாலும் சரி, ரெண்டுத்தையும் ஒரே மாதிரிதான் பார்ப்பான். வேண்டியது வேண்டாதது அப்படின்னு அவனுக்கு எதுவுமே கிடையாது. இகழ்ச்சி புகழ்ச்சி ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி சமமா கருதுவான் அந்த ஞானி தீரன். மானாபமானயோஸ், மான அபமானயோஸ் துல்யஹ. துல்யஸ்ன்னு இருக்கு, அந்த இச எடுத்துட்டு விசர்க்கமா போட்டுக்கோங்க. துல்யோ மித்ராரி பக்ஷயோஹோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ் ச உச்யதே. சத்யபிரியா மேம். மானாபமானயோஸ்துல்யஹ. மானாபமானயோஸ்துல்யஹ. துல்யோ மித்ராரிபக்ஷயோः. துல்யோ மித்ராரிபக்ஷயோः. சர்வாரம்ப பரித்யாகி. சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ் ச உச்யதே. குணாதீதஸ் ச உச்யதே.
मानापमानयोस्तुल्यः तुल्यो मित्रारिपक्षयोः सर्वारम्भपरित्यागी गुणातीतः स उच्यते मानापमानयोस्तुल्यः तुल्यो मित्रारिपक्षयोः सर्वारम्भपरित्यागी गुणातीतः स उच्यते. ஓகே. சோ இத லாஸ்டா சொல்ற அந்த குணாதீதனுடைய இலக்கணம். அவனுக்கு அந்த உடம்புக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்ல. அதுதான் குணாதீதன் இல்லையா? சோ அந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கும்போது அந்த உடலுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்ல. சோ அந்த உடலுக்கு பெருமை வந்ததுன்னா, அதாவது அந்த குணங்கள் உடலுக்கு பெருமை வரும்போது அவன் அதனால கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா உடலுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதுனால அவனுக்கு மகிழ்ச்சியும் கிடையாது, வருத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றான். எல்லாமே மாயை அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறது. அதே மாதிரி அவனுக்கு எந்த பொருளோடையும் இல்ல எந்த மனிதரோடையும் நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறது. எல்லாரையும் சமபாவனையோட பார்ப்பான். நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. அந்த மாதிரி வெறுப்புங்கிறதும் கிடையாது. அப்படியே தனக்கு யாராவது கெடுதல் பண்ணாலும் அவளுக்கு நல்லதான் பண்ணுவா. யாருக்குமே தீங்கு செய்யாம இருப்பா. இந்த இவன் நல்லவன் கெட்டவன் இந்த மாதிரி பேத புத்தி எல்லாம் அவனுக்கு கிடையாது, குணாதீதனுக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ நம்மளுடைய மெயின் முக்கியமான கேள்வி, குணாதீதன்னா இப்படிப்பட்டவன் அப்படிங்கறத பார்த்துட்டோம். அர்ஜுனனுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, அப்படி குணாதீதனா ஆறத்துக்கான உபாயம் என்ன அப்படின்னு கேட்டான் இல்லையா? அதை இப்போ ஆன்சர் பண்ண போற முக்கியமான இது. அதை ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்ற, ரொம்ப ஈஸிப்பா அப்படின்ட்டார். உபாயம் என்னன்னு கேட்டோன்னா அது ரொம்ப எளிமையான உபாயம். என்ன உபாயமா இருக்கும்? யாருக்காவது தெரியுமா? அவரை சரணடையதுமா? பக்தி. பக்தி 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 அவ்வளவுதான். பக்தி யோகம் தான் அதுக்கு எளிமையான உபாயம் அப்படின்னு சொல்லுவார். சோ எப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில he roots down to பக்தி யோகம். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு வரார் பாருங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே இப்ப இது தெரிஞ்சா போறோம் நம்மளுக்குங்கிற அந்த ஒரு இதுல he boils down to அந்த ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன். மாம் ச யோ व्यभिचारेण भक्तियोगेन सेवते स गुणान् समतीत्यैतान् ब्रह्म भूयाय कल्पते. कविता मैम. मां च यो व्यभिचारेण मां च यो व्यभिचारेण भक्तियोगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्म भूयाय कल्पते. मां च यो व्यभिचारेण भक्तियोगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्म भूयाय कल्पते. मां च यो व्यभिचारेण भक्तियोगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्म भूयाय कल्पते. ஓகே. சோ ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். யார் ஒருவன் பக்தி யோகத்தினால இடைவிடாம என்ன வழிபடுறாளோ அவ இந்த 3 குணங்களையும் கடந்து அந்த பரபிரம்மத்தை அடைவதற்கு தகுதி பெறுகிறான். சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டார். பக்தி யோகம் மூலமா முடியும். பக்தி யோகம்னா என்ன நம்மளுக்கு தெரியும். இடைவிடாம அந்த பகவானை நினைக்கிறது, பகவானுடைய குணங்களை பத்தி, பகவானுடைய பிரபாவத்தை பத்தி, பகவானுடைய லீலைகளை பத்தி கேட்கறது, அப்புறம் பகவான் நாமாவை ஜபம் பண்றது, பகவான் கீர்த்தனங்களை பாடுறது, தியானம் செய்யறது,
அப்புறம் ஜபம் பண்றது அண்ட் மனசுல எப்போதும் அந்த பகவத் ஸ்வரூபத்தை மனசுல நினைச்சுட்டே இருக்கிறது, அதுலயே ஆழ்ந்து இருக்கிறது, இதெல்லாம் பண்றது. அது மாதிரி நான் பண்ற எல்லாமே பகவானோடது அப்படின்னு நினைக்கிறது, துளியும் அந்த மமக்காரம் இல்லாம எல்லாமே பகவான் சொல்ற நான் செய்யறேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி நான் வெறும் ஒரு கருவிதான் அப்படிங்கறத முற்றிலுமா நம்ம அதுல உறுதியா இருக்கிறது. நான் வெறும் ஒரு கருவிதான் அப்படின்னு. சோ அவர் ஆணையிடுறார், நான் அந்த சேவையை செய்யறேன், அவ்வளவுதான். தவிர நான் அப்படிங்கிறது அதுல வேற எதுவுமே இல்லைன்ற அந்த மனப்பான்மையோட எல்லா செயலியும் பற்றின்றி அவருக்காக நான் செய்யறேன் அப்படின்னு பண்ணினா அதுதான் பக்தி யோகம். அந்த நீ பண்ணினாலே போறோம், இந்த 3 குணங்களிலிருந்தும் நீ விடுபட்டு அந்த பரமாத்மாவை அடையலாம். சோ இது எல்லாமே நம்ம இப்ப சொன்னது எளிதானது. இது நம்ம பண்ண முடியாதது இதுல எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுல இப்ப பார்த்தோம்னா ஸ்தோத்திரம் சொல்றது, பகவான் நாமா பாடுறது, ஜபம் பண்றது, தியானம் பண்றது, இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பூஜைகள் கிரமங்கள் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். என்ன இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, எது நீ பண்ணாலும் பகவான் சொல்றார் நான் செய்யறேன், அவ்வளவுதான். நான் வெறும் ஒரு பப்பெட்டு தான், அவர் பண்ற ஆட்டி வைக்கிறார், நான் ஆடுறேன், அவ்வளவுதான். நான் பண்ணேங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கறதுல தீர்மானமா இருக்கணும். முதல்ல அதை பண்ணிட்டு சதா அந்த பகவானையே மனசுல ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தோம்னாலே நம்ம இந்த பக்தி யோகத்துல உச்சத்துக்கு போயிடுவோம். அந்த குணங்கள்ல இருந்து வெளி குணாதீத்தனா ஆயிடுவோம், பரபிரம்மத்தோட கலந்துடுவோம். வெரி வெரி ஈஸி உபாயம் அப்படின்னு சொல்றேன். சோ இதுக்காக நீ மனசை கட்டுப்படுத்து, உடலை கட்டுப்படுத்து, இதெல்லாம் ஞான யோகம்லாம் அவ்வளோ கஷ்டம். பக்தி யோகம்ங்கிறது அவ்வளோ எளிது. முழுக்க முழுக்க பிரேமை தான். அவர் மேல அப்படி ஒரு தீராத பிரேமையோட அவரே கதின்னு கிடக்கிறது. பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம், இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. அமிர்தஸ் யாவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ் யைகாந்திகஸ்ய ச. சாவித்ரி மாமி. பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம், ब्रह्मणो हि प्रतिष्ठाहम् அமிர்தஸ்யாவ்யயஸ்ய ச अमृतस्याव्ययस्य च சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய शाश्वतस्य च धर्मस्य சுகஸ்யைகாந்திகஸ்ய ச सुखस्यैकान्तिकस्य च ब्रह्मणो हि प्रतिष्ठाहम् अमृतस्याव्ययस्य च शाश्वतस्य च धर्मस्य सुखस्यैकान्तिकस्य च ब्रह्मणो हि प्रतिष्ठाहम् अमृतस्याव्ययस्य च शाश्वतस्य च धर्मस्य सुखस्यैकान्तिकस्य च. ஓகே. சோ நம்ம இந்த பக்தி யோகத்துல என்ன பண்றோம், சகுணஸ்வரூபத்தோட ஸ்தூல ரூபத்துல இருக்கிற அந்த பகவான நம்ம சிந்தனை பண்றது இல்லையா? சோ அந்த சிவபெருமானாவோ இருக்க, உனக்கு எந்த இஷ்ட தெய்வமோ இவர்தான் அப்படின்னு கிடையாது. சிவனா இருக்கலாம், விஷ்ணுவா இருக்கலாம், ராமரா இருக்கலாம், கிருஷ்ணரா இருக்கலாம், அம்பாளா இருக்கலாம். அதெல்லாமே சகுண ஸ்தூல ஸ்வரூபத்துல எந்த இதுவா இல்ல, ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் இல்லையா, நீ பகவான ஒரு விராட் ஸ்வரூபமா அப்படியும் நீ மனசுல ஏதோ ஒரு விதத்துல அந்த பகவான மனசுல எப்போதும் நினைச்சுண்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாலே நம்ம தாண்டி போயிடலாம். ஐகாந்திக சுகம் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த ஐகாந்திக சுகம் அப்படிங்கிற அந்த பரபிரம்மம் வேற ஒண்ணு யாரும் இல்ல, நான் தான் அந்த பரபிரம்மம்னு சொல்லி முடிக்கிறார் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா. என்னை தவிர வேறு ஒரு பொருள் கிடையாது. சோ நீ
அந்த பரமாத்மாவை அடையறதும் ஒண்ணுதான், என்னை அடைவதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சான்ஸே இல்ல, ரொம்ப ஜோரா இருக்கு இது முடிக்கிற அந்த இதுவே. ஐகாந்திக சுகம், நித்தியமான ஆனந்தம்ங்கிறது அதுதான். என்னை அடைவது, பரமாத்மாவை அடைஞ்சாலும் என்ன அடைஞ்சாலும் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்றோம். இதோட நம்மளுக்கு குணத்ரய விபாக யோகம் முடியறது. முடிங்கோதர். ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே குணத்ரய விபாக யோகோ நாம சதுர்தசோத்யாயக. ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருந்தது இல்லையா இந்த குணத்ரய விபாக யோகம்? க்ஷேத்ரஜ்ஞ கொஞ்சம் டஃப்பா இருந்தது. குணத்ரய நம்மளுக்கு எளிதா புரியுற மாதிரியும் இருக்கு. அண்ட் அவர் கொண்டு வந்த அந்த விதம் எல்லாத்தையும் சொல்லி நம்மளுக்கு நிறைய டவுட்ஸை இதுல அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்கார். அண்ட் கடைசியில 2 ஸ்லோகத்துல எளிய உபாயம் அவரை அடைவதற்கு அதையும் நம்மளுக்கு சொல்லிட்டார். இனிமே எல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டார். நம்ம முன்னேற வேண்டியது நம்ம கடமை. 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். புருஷோத்தமன் அப்படின்னா யாரு? சாட்சாத் அந்த பகவானே தான். புருஷோத்தம யோகம்ங்கும் போது அந்த பகவானுடைய பிரபாவம், அந்த பகவானுடைய குணங்கள், அந்த பகவத் ஸ்வரூபம், இதையெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுதான் புருஷோத்தம யோகம். இதுவும் ரொம்ப நன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் ஃபுல்லா படிக்கல. ஆரம்பமே ரொம்ப ஜோரா இருக்கும். அதாவது ஒரு அரச மரத்தை வச்சு நம்மளுக்கு ஆரம்பிக்கிறா ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே. நான் ஸ்லோகத்தை மட்டும் படிக்கிறேன், மீனிங் சொல்லல. ஸ்ரீ பகவான் உவாச்ச ஊர்த்வமூலமத சாகம் அஸ்வத்தம் ராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித் அப்படின்னு. ஓகே, எண்டிங் ஸ்லோகா சொல்லுங்க. லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோ பிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக்ய பவேத் பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சகனாவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.